மத்தியிலே தாயிஃப் இஸ்லாமிக் சென்டருடைய தமிழ் பொறுப்பாக இருக்கின்ற அல் உஸ்தாத் ஜமால் அல் ஹுமியானி அவர்கள் ஒரு சிற்றுரையாற்றுவார்கள். அதை நாங்கள் எல்லோரும் செவிமடுப்போம். இங்கே கேளுங்க இன்ஷா அல்லாஹ். طيب بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله سيدنا ونبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا إلى يوم الدين. حياكم الله في مكانكم جمعية الدعوة بالطائف. அல்லாஹ்வை புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் என்ற பிரார்த்தனையை சொல்லி இங்கே நீங்கள் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் என்று வரவேற்பை தெரிவிக்கிறார். أنا عرضت صورة الآن، تعرفون هذه الصورة ولا ما تعرفونها؟ إيش هي الصورة؟ صورة الكعبة. مين بنى هذه الكعبة؟ إبراهيم عليه السلام. இந்த ஸ்க்ரீனில் போடப்பட்டிருக்கிற ஃபோட்டோ உங்களுக்கு தெரியும் என்னென்று. காபாவுடைய ஃபோட்டோ, பழமை வந்த ஃபோட்டோ. இதை யார் கட்டினார் என்று கேட்டதற்கு நாம் எல்லோரும் இப்ராஹிம் நபி கட்டினார் என்பதை சொன்னோம். இங்கே கேளுங்க எல்லாரும். பைசா விதர் சுனாய். طبعا قيل قبل الميلاد، قيل قبل ميلاد عيسى عليه السلام ب2000 سنة الكعبة بناها إبراهيم عليه السلام. கிறிஸ்துவ கணக்கு பிரகாரம் 2000 வருடத்துக்கு முன்னாடி அவர்கள் இதை கட்டியிருக்கிறார்கள். المسلم الآن هل يعبد من؟ يعبد الكعبة أو يعبد الله تبارك وتعالى؟ 2000 வருடத்துக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி இதனை அமைத்தாலும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் இந்த காபாவை நாங்கள் வணங்குகின்றோமா? இல்லை. نحن نعبد الله تبارك وتعالى. நாம் வணங்குவது இந்த உலகத்தை படைத்து பராமரிக்கும் அல்லாஹ்வை, இந்த காபாவை அல்ல என்பதை நாங்கள் புரிந்திருக்கின்றோம். الله هو الذي خلق السماء والأرض. الله هو الذي خلقني وخلقك. الله سبحانه وتعالى هو الخالق الرازق الذي يستحق أن نعبده جل جلاله. அல்லாஹு தஆலா இந்த வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான், என்னை படைத்தான், உங்களை படைத்தான். அவன் படைப்பவன், அவன்தான் படைப்பவன், உருவாக்குவவன், அவன்தான் எம்மை பராமரித்துக் கொண்டிருக்கின்றான். بسأل سؤال، هل الدين الإسلامي هو دين محمد فقط أو دين الأنبياء؟ ஒரு கேள்வியை கேட்கின்றார். நாம் பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் முஹம்மது நபியுடைய மார்க்கமா அல்லது எல்லா நபிமார்களுடைய மார்க்கமா? جميع الأنبياء دينهم الإسلام. يوسف عليه السلام قال توفني مسلما. இந்த மார்க்கம் எல்லா நபிமார்களுடைய மார்க்கம், முகமது நபியுடைய மார்க்கம் தான். அதான் யூசுப் நபி என்ன சொன்னார்? யா அல்லாஹ், என்னை ஒரு முஸ்லிமாக மரணிக்க வைப்பாயாக. எல்லா நபிமார்களும் சொன்ன மார்க்கம் தான் முஹம்மது நபி சொன்ன மார்க்கம். هذه مكة قبل بعثة محمد صلى الله عليه وسلم انتشر فيها الظلم، انتشر فيها القوي يأكل الضعيف، والرجل الذي تأتيه فتاة بنت ماذا يفعل بها؟ يأخذها فيدفنها خشية العار. இது மக்காவுடைய ஃபோட்டோ. இந்த மக்காவில் இதற்கு முன்னாடி எப்படி இருந்தார்கள்? அநியாயம் செய்தார்கள், சக்தி உள்ளவர்கள் சக்தி இல்லாதவர்களை ஆட்சி செய்தார்கள், கொண்டார்கள், குமித்தார்கள், எல்லா அட்டூழியங்களையும் செய்தார்கள். هذه الكعبة كان حولها 360 صنم حجر يعبد من دون الله، يعني تركوا رب هذا البيت وعبدوا هذه الحجارة. நபிமார்களுடைய பிரச்சாரத்தில் இங்கே வணக்கம் புரிவதற்காகத்தான் இருக்கிறதே தவிர, ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் கற்களை மக்கள் வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த காபாவை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். யார் படைத்தானோ அவனை விட்டுவிட்டு இதனை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். عندما انتشر الظلم وانتشر البطش وانتشر الجهل بعث الله سبحانه وتعالى رجل منهم من أنفسهم اسمه محمد من قريش عليه الصلاة والسلام. மக்காவிலே அநியாயங்கள் கூடிய பொழுதோ, ஃபித்னாக்கள் கூடிய பொழுதோ,
ஜஹில் அறிவில்லாத நிலைகள் கூறிய பொழுதோ அவர்களிலிருந்து நேர்மையை காட்டுவதற்காக, சத்தியத்தை காட்டுவதற்காக ஒருவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அவர்தான் முஹம்மத் நபி. هم يعرفون محمد أنه هو الصادق الأمين، يعرفون أخلاقه الطيبة وخصاله الحميدة. كانوا هم يحبون محمد عليه الصلاة والسلام، فاختار الله محمد صلى الله عليه وسلم ليكون رسولا صلى الله عليه وسلم ويدعوهم إلى الإسلام، إلى عدل الإسلام، إلى نور الإسلام. فبعث الله سبحانه وتعالى محمد إلى هؤلاء الذين يعبدون الأصنام من دون الله تبارك وتعالى. அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள், முஹம்மது என்றால் யார்? அவர் ஒரு நேர்மையானவர், உண்மையானவர், பொய் பேசாதவர், அமானங்களை பாதுகாக்கக்கூடியவர், எல்லா நற்பண்புகளை கொண்டவர் என்பதை அந்த மக்கள் விளங்கியிருந்தார்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா அவரை அல்லாஹ்வின் இறை தூதராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். மக்களுக்கு நல்லுபதேசம் சொல்லக்கூடியவராக அவரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அவர் மக்களை அழிவிலிருந்து, பாவத்திலிருந்து, அவையிலிருந்து வீட்டு ஒளியான நேர்மையான பக்கம் அழைப்பதற்கு அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்து நபியாக மக்களுக்கு போதனை செய்யக்கூடியவராக அல்லாஹ் அவரை ஆக்கினான். هذا القرآن هل أنزل دفعة واحدة أو أنزل فرادا؟ இது குர்ஆன், இவர் காட்டியது குர்ஆன். இந்த குர்ஆன் அல்லாஹ் அந்த நபிகளாருக்கு ஒரே தடவையில் இறக்கினானா அல்லது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கினானா? أنزل الله سبحانه وتعالى قوله تعالى على النبي صلى الله عليه وسلم وأنذر عشيرتك الأقربين. بدأ النبي صلى الله عليه وسلم الآن يدعو الناس إلى دين الله وهو الإسلام. وأنذر عشيرتك الأقربين. அந்த குர்ஆனிலே ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த நபிகளாருக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்வீராக, உபதேசம் செய்வீராக, நல்லதை செய்வீராக என்று மிக நெருங்கிய தன்னுடைய குடும்பத்துக்கு சொல்லுமாறு அந்த குர்ஆனிலே அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். فبدأ القرآن ينزل متواتر، ينزل على النبي صلى الله عليه وسلم في كل حدث حتى اكتمل كلام الحق تبارك وتعالى ألا وهو القرآن. وهذا كيف أنزل هذا القرآن. எனவே இந்த குர்ஆன் இவ்வாறாக போதனைகளை மக்களுக்கு சொல்லுமாறு நபிகளாருக்கு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் போதிச்சான். முழுமையாக நமக்கு முழுமையாக தேவையாகின்ற அளவுக்கு, போதுமான அளவுக்கு நிறைவு செய்கின்ற வகையில் இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். عندما نزل قوله تعالى وأنذر عشيرتك الأقربين، جاء النبي صلى الله عليه وسلم وصعد جبل الصفا فدعا الناس حتى يجتمعوا حوله وقال إني نذير لكم بين يدي عذاب شديد. قال يا معشر قريش لو أخبرتكم أن خيلا في هذا الوادي ستغير عليكم أكنتم مصدقين؟ قالوا نعم ما جربنا عليك كذبا. وهذا من هو محمد صلى الله عليه وسلم. அல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனம் அன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், அந்த உறவினர்களுக்கு நபியை எச்சரிக்கை செய்வாயாக என்ற அந்த வசனம் இறங்கியதோ நபிகளார் சஃபா மலைக்கு மேலே ஏறி நின்று தன்னுடைய சமூகத்தை கூப்பிடுகிறார்கள். தன்னுடைய சமூகத்தை கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், நான் உங்கள் மத்தியில் எவ்வாறாக இருக்கிறேன். மக்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் மிக நல்லவராக இருக்கின்றீர்கள். அப்படியானால் நான் ஒரு உண்மையை சொல்லப் போகின்றேன் என்று அதனை சொல்லுகிறார்கள். என்ன அது? உங்களுக்கு ஒரு அழிவு வருகின்றது என்று நான் சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களாக? ஆம், ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது அப்படியானால் நான் உங்கள் மத்தியிலே அல்லாஹ்வுடைய இறை தூதராக உங்களுக்கு நன்மை செய்வதற்காக, போதனை செய்வதற்காக நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அந்த சஃபா மலையிலே இருந்து சொல்லுகிறார்கள். النبي صلى الله عليه وسلم دعاهم ليوحدوا الله أنه لا إله إلا الله محمد رسول الله، قولوا لا إله إلا الله. فهم كانوا يعبدون هذه الحجارة ويقولون أجعل الآلهة إلها واحدة إن هذا لشيء عجاب. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அனுப்பப்பட்ட விஷயத்தை சொல்லுகிறார்கள். அல்லாஹ் ஒருவன், கடவுள் ஒன்று என்ற அந்த சிந்தனையை மக்களுக்கு சொல்லுகிறார்கள். மக்கள் அந்த நேரத்திலே அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்லும் பொழுது
அவர்கள் கேட்கின்றார்கள், பல கடவுள்களை நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம், கற்களை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கடவுளாக நீங்க ஆக்கச் சொல்கிறீர்களா என்று கேட்கின்றார்கள். النبي صلى الله عليه وسلم بعد دعوته انقسم الناس إلى فريقين، منهم مكذب ومنهم قليل الذين آمنوا بالنبي صلى الله عليه وسلم وصدقوه لأنهم يعلمون صدق النبي عليه الصلاة والسلام. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போதனையை அவர்கள் ஆரம்பித்தவுடன் இரண்டு சாராராக பிரிகிறார்கள். ஒரு சாரார் அன்னாரை போய்ப்பிக்கிறார்கள், இன்னும் ஒரு சாராரில் குறைந்தவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். فبدأ صلى الله عليه وسلم في دعوته وهو يقول يا أيها الناس قولوا لا إله إلا الله تفلحوا. ما معنى تفلحوا؟ أي تفوزوا برضا الله سبحانه وتعالى وتفوزوا بالجنة التي أعدها الله سبحانه وتعالى لمن دخل في دين الله سبحانه وتعالى. அதற்கு பிறகு நபிகளார் தன்னுடைய போதனை ஆரம்பிக்கிறார்கள். மக்களை பார்த்து சொல்கிறார்கள், மக்களே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவன், அவன் வணங்குவதற்கு தகுதியானவன் என்பதை சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி பெறுவதென்றிருந்தால் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நாள மறுமையில் மறுவாழ்விலும் கூட சுவனத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்ற போதனையை மக்களுக்கு சொல்கிறார்கள். فبدأ النبي صلى الله عليه وسلم في دعوته يريد للناس الخير. فماذا فعلوا بالنبي عليه الصلاة والسلام؟ اسمع إلى هذه المواقف التي تعرض له النبي صلى الله عليه وسلم. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு நல்லதை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். மக்களுக்கு நல்லதுகளை செய்ய ஆரம்பித்து நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பித்த உடனே முதலாவது ஒரு ஸ்தானமாக ஒரு விஷயத்துக்கு வருகிறார்கள். يوم من الأيام كان عليه الصلاة والسلام عند الكعبة يصلي فسجد. ஒரு நாள் இந்த காபாவிலே அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். فعندما سجد جاءوا بسلل جزور فوضعوه على رقبة النبي صلى الله عليه وسلم وهو ساجد يدعو الله تبارك وتعالى. அல்லாஹ்வை தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவருடைய அந்த தொழுகையை விரும்பாத ஒரு சிலர் ஒட்டகத்துடைய குடல் மாசுபடந்து அழுக்கு படர்ந்திருந்த நேரத்தில் வாடையோடு இருந்த அந்த அழுக்கானதை கொண்டு தன்னுடைய கழுத்திலே வைக்கின்றார்கள். هذا المكان كان لا يوجد فيه إلا رجل واحد يقول لا إله إلا الله. அந்த நேரத்திலே அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடியவர் நபிகளாரை தவிர வேறு யாருமே அந்த இடத்தில் இருக்கவில்லை. فبدأ الدعوة فدخل الأول والثاني والثالث والرابع والخامس من أراد الله له الهداية. அதற்கு பிறகு அத்தனை சித்திரவதையோடு பொருந்திக் கொண்டு அவர்கள் செய்ததினால் ஒன்றாக இரண்டாக மூணாக நாலாக நபர்கள் கூடி 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 இந்த அளவுக்கு அவர்கள் கொண்டாந்து சேர்த்திருக்கிறார்கள். خرج من هنا صلى الله عليه وسلم بعد أن وجد الأذى، بعد أن آذوه وأرادوا أن يقتلوه، خرج من مكة إلى الطائف. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனையை பிடிக்காதவர்கள் அவரை கொன்று விடலாம் என்று நினைக்கும் பொழுது நபிகளார் இந்த தாயிஃப் என்ற மண்ணுக்கு வருகை தருகிறார்கள். جاء الطائف حتى يبلغ دين الله لا إله إلا الله محمد رسول الله، ومع ذلك آذوه ورموه بالحجارة حتى أدموا قدميه، خرج الدم من قدم النبي صلى الله عليه وسلم وعاد إلى مكة. அவர்கள் இங்கே தாயிஃபுக்கு வந்தவுடனும் இங்கே உள்ள மக்களும் அதை புரிந்து கொள்ளாதனால் சித்திரவதை செய்ய ஆரம்பித்தார்கள். கல்லெறிந்தார்கள், அடித்தார்கள், நோவினை படுத்தினார்கள், தன்னுடைய காலில் இருந்து இரத்தங்கள் வடிகின்ற அளவுக்கு சித்திரை செய்தார்கள். பொறுத்து கொண்டு தன்னுடைய போதனை செய்து கொண்டிருந்தார்கள். عاد إلى مكة صلى الله عليه وسلم وبعدها بسنة أو سنتين أمر الله سبحانه وتعالى النبي صلى الله عليه وسلم بأن يخرج من مكة ويذهب إلى المدينة. நபிகளார் மீண்டும் இந்த தாயிஃபை விட்டு மதீனாவுக்கு போய் ஒரு சில வருடத்துக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் மதீனாவுக்கு பயணமாகின்றார்கள். ثم عاد صلى الله عليه وسلم بعدها إلى مكة وفتح مكة فأصبحت مكة بلاد إسلام. மதீனாவிலிருந்து பல காலம் வாழ்ந்ததுக்கு பிறகு மீண்டும் அவர்கள் மக்காவுக்கு வருகிறார்கள். ஒரு படையோடு பட்டாளத்தோட மக்காவுடைய எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமியர்களாக இருக்கும் பொழுது மக்காவுக்குள்ளே வருகின்றார்கள். وهؤلاء الذين كانوا في مكة كانوا يؤذون النبي صلى الله عليه وسلم هداهم الله جل جلاله إلى الإسلام فأصبحوا من أبطال وأصبحوا من قادة المسلمين ومن رجال المسلمين الذين بشرهم الله سبحانه وتعالى بالجنة. அவர்கள் மக்காவுக்கு வந்து
நபிகளார் இங்கிருந்து மதீனாவுக்கு போகும் பொழுது அந்த நபிகளாரை விரும்பாதவர்கள், நோவினை செய்தவர்கள், சித்திரவதை செய்தவர்கள் இன்று நபிகளார் மீண்டும் மதீனாவிலிருந்து வரும் பொழுது எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் அவர்களை அங்கீகரித்து கொண்டு மாற்று மதத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் அன்னாருடைய மதத்தை ஏற்று நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழலை காண்கிறார்கள். وبعدها انتشر الإسلام وانتشرت سيرة النبي صلى الله عليه وسلم فهو النبي هذا محمد أحب إلينا من أنفسنا ومن آبائنا ومن أمهاتنا. كل مسلم يحب النبي صلى الله عليه وسلم أكثر من نفسه. لماذا؟ அதற்கு பிறகு நபிகளாருக்கு ஒரு வரலாறு ஏற்படுகின்றது, இஸ்லாமிய வரலாறு ஏற்படுகின்றது, மார்க்கம் பரவுகின்றது, எல்லா இடத்துக்குமே செல்லுகின்றது. இது நபிகளாருடைய போதனையும் வழிகாட்டலும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வழியாக இருக்கின்றது. هذا الكتاب يتكلم عن المصطفى صلى الله عليه وسلم محمد الذي بعثه الله في مكة الذي كان يدعو لوحده ودخل معه الناس بعدها في دين الله أفواجا. இதோ என்னிடத்தில் இருக்கின்ற இந்த புத்தகம் முஹம்மது நபியுடைய வரலாறு சம்பந்தப்பட்டது. அவருடைய வரலாறுகள், அவரை மக்காவை வெற்றி அடைந்தது, மக்காவிலே மார்க்கம் பரவியது, இது சம்பந்தமான இந்த புத்தகம் இதிலே இது உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ما نقلت سيرة أحد من البشر كما نقلت سيرة محمد صلى الله عليه وسلم. உலகத்திலே இந்த நபியுடைய வரலாற்றை போன்று யாருக்கும் எந்த ஒரு வரலாறும் இதுவரைக்கும் வரவில்லை. இந்த நபிக்கு ஏற்பட்ட வரலாற்றை போன்று உலகத்தில் யாருக்கும் அப்படியான ஒரு வரலாறு வரவில்லை. فالله سبحانه وتعالى بعث الأنبياء ليبلغوا دين الله، ليبلغوا هذا الدين الحق الذي جاء من الله تبارك وتعالى ألا وهو دين الإسلام. قال تعالى إن الدين عند الله الإسلام. அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பினான் இந்த மக்கள் மத்தியிலே சென்று இந்த போதனை செய்வதற்காக வேண்டி. அல்லாஹ்விடத்திலே மார்க்கம் என்றால் இந்த இஸ்லாம் மார்க்கம்தான். இதுதான் அல்லாஹ் கொடுத்த மார்க்கமாக இருக்கின்றது. الإسلام هو دين السماحة، الإسلام هو دين العدل، الإسلام الذي يدخل في الإسلام ويتأمل في الإسلام يعلم أنه دين الرحمة من الله تبارك وتعالى. இந்த மார்க்கம் என்பது ஒரு அருளான மார்க்கம், சிறப்பான மார்க்கம், நேர்மையான மார்க்கம், மக்களுக்கு நல்லதை சொல்லக்கூடிய மார்க்கம். والإسلام لم يجبر أحد على أن يدخل في الإسلام، قال لا إكراه في الدين. இந்த மார்க்கம் யாரை வற்புறுத்தி இஸ்லாத்துக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுவது கிடையாது, யாரையும் வற்புறுத்தி இஸ்லாத்து நுழையுங்கன்னு சொல்வது கிடையாது. இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது. وأنت تسير في طريقك لابد أن تنظر هل الطريق صحيح أو الطريق غير صحيح. أنت انظر في حالك هل الإسلام صحيح أو غير صحيح، تجد أن الإسلام هو الدين الحق. والله الإسلام هو الدين الصحيح. எனவே நாம் செல்லுகின்ற வழி சரியான வழியா, நம்முடைய வாழ்வு சரியான வாழ்வா, நாம் நேர்மையாக நடக்கின்றோமா, சரியான முறையில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். هذه مكة كيف كانت وكيف أصبحت. இது ஒரு மக்காவுடைய முன்னாள் ஃபோட்டோ. அதுக்கு பிறகு இதனுடைய இப்போதைக்குள்ள சூழல். شوف هنا كم كان صنم حول الكعبة. இதுக்கு முன்னாடி இதை வளர்த்தி எத்தனை சிலைகள் இருந்தது. இன்றைக்கு அப்படி எதுவுமே கிடையாது. كان 360 صنم. 360 சிலைகளுக்கு மேல் இருந்தது. الآن ما شاء الله تبارك الله شوفوا الناس. இன்று மக்கள் படைத்த இறைவனை வணங்கக்கூடிய காட்சி இது. اقلب يا حمزاوي. خلاص كويس كذا يا شيخ نكمل. خلاص وفقنا الله وإياكم. هذه نبذة حبيت أن ألقيها حتى نعرف كيف جاء الإسلام إلينا وكيف صبر النبي صلى الله عليه وسلم حتى بلغ دين الله تبارك وتعالى. الواحد منا لابد أن اقرأ هناك كتيبات تتحدث عن ما هو الإسلام. اقرأ ما في مشكلة أن الواحد يقرأ وينظر ويتأمل. إذا جاز لك وصلح الإسلام لك فتدخل فيه حياك الله. இது மாதிரியான புத்தகங்களை வாசியுங்கள், தெளிவு கிடைக்கும். நமக்கு மத்தியில் இருக்கின்ற மனதிலே இருக்கின்ற சரியான ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்படும், தீர்வு ஏற்படும். எனவே ஒரு நல்ல நோக்கத்தோடு நல்ல சிந்தனையோடு இப்படியான புத்தகங்களை படிக்கும்போதும் அல்லாஹு தஆலா இறைவன் நம்முடைய உள்ளத்திலே மாற்றங்களை ஏற்படுத்துவான்.
எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ونحن نرحب بكم جميعا المسلمين وغير المسلمين، نرحب بكم في هذا المكان وهذا البرنامج، والشيخ ما شاء الله تبارك الله قد جهز كل ما تحتاجونه من وجبة عشاء ومن مسابقات ومن مقر ومن இந்த இடத்திலே முஸ்லிம் அல்லாதாக்கள் என்று எந்த விதமான பிரிவினை எங்களுக்கு கிடையாது. உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். உங்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம். எனவே எங்களுடைய வரவேற்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். نتشرف فيكم، شكرا لكم، جزاكم الله خير، يعطيكم العافية. தகாய் ஷேக் தகாய் அந்த வாலிபால் விளையாடின சகோதரர்களுக்கான பரிசுகளை ஷேகார் வழங்கி வைப்பார்கள். நசார் அசீஸ் ஹாஜியார் எங்க பேர் லிஸ்ட் வாசிங்க. அடுத்ததாக சில நிகழ்ச்சிகள் அப்துல்லா மௌலவி நடத்தி வைப்பாரு. ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் இன்ஷா அல்லாஹ். ما شاء الله. الفائزين؟ الفائزين ما الله شاء الله. என்னது? தில்ஹாம் அடுத்தது ஷஃப்னி, ஷஃபீன் இம்ரான், ஷமீல் ருவான், ரியாசத், அஸ்மத். எது எது வாலிபால் கொடுங்க ஷேக். ما شاء الله. دقايق يلا 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 لا شيخ، تعال عزمي.